வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டர்? என்னையா இது? உதயநிதி ஸ்டாலினோட நிலைமை இப்படி ஆகி போச்சு. தேர்தலுக்கு முன்னாடியே ரிசல்ட் இதுதான் அப்படிங்கிறத மக்கள் சொல்ல தொடங்கியிருக்காங்க. நேற்று அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. அவருடைய பிரச்சார வாகனம் ஸ்டாலின் தான் வர்றாரு அப்படின்னு விதவிதமான பாட்டை போட்டுட்டு போயிருக்காங்க. இந்த பாட்டை கேட்ட உடனே மக்கள் ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. யாருமே வெளியிலே வரல. உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு இருக்கல, அவர் பக்கத்து ரெண்டு பக்கட்டும் கையை காட்டிக்கிட்டே போறாரு. ஆனா ஒரு ஈ காக்கா கூட திரும்பி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி மக்கள் உதயநிதி ஸ்டாலினை திரும்பியே பார்க்கல. அதுலேயும் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? உதயநிதி ஸ்டாலினோட இந்த மெகா பொதுக்கூட்டத்துக்கு மக்களையும் திமுக காரங்க 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ காட்சிகள் கூட இன்னைக்கு வெளியாயிருக்கு. இப்படி 200 ரூபா கொடுத்தாலும் திமுகவோட கூட்டங்களுக்கு ஆளே வரல அப்படிங்கிறதா கலை யதார்த்தமா மாதிரி இருக்கு. அதையும் பாருங்க, உதயநிதி ஸ்டாலினே தனியா டாட்டா காட்டிட்டு ஆளே இல்லாத ரோட்ல டாட்டா காட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு தான் திமுகவோட நிலைமை இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் திமுகவில் இருக்கின்ற ஆப்பையோ சேப்பையோ கிடையாது, திமுகவோட இளைஞரணி தலைவர். அது மட்டும் இல்லை, கெட்ட கேடுக்கு தமிழகத்தோட துணை முதலமைச்சர் வேற. அவர் இன்னைக்கு ஆளே வராத கூட்டத்தில் மக்களை கூட்டுறதுக்காக, மக்களை ஏமாத்துறதுக்காக விதவிதமா கதையை அடித்து இறக்க தொடங்கியிருக்காரு. மனசாட்சியே இல்லாம பேச தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, 8000 ரூபாய் கூப்பன்ல உங்களுக்கு தேவையான ஃப்ரிட்ஜோ, மிக்சியோ, டிவியோ, ஏசியோ, எந்த மின்சார பொருட்களையோ நீங்க போய் வாங்கிக்கலாம். என்னது ஏசியா? என்னையா இப்படி இறங்கிட்டாங்க? நாங்கள் 8000 ரூபா கூப்பன் கொடுப்போம்ல, அந்த கூப்பனில் டிவியோ, மிக்சியோ, ஃப்ரிட்ஜோ, சரி இதை கூட ஒத்துக்கலாம். 8000 ரூபாய்க்கு இஎம்பி தலைக்கு பெருச்சம்பளம் அப்படிங்கிற ரேஞ்சில் புதுசாக வாங்க முடியாது. செகண்ட்ஸில் எங்கேயாவது போய் ஒப்பேற்றிக்கலாம். ஆனால் கடைசியில் உதயநிதி அடுத்து விட்டாப்புல பார்த்தீங்களா, ஏசி வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஏசியோ, எந்த மின்சார பொருட்களையோ நீங்க போய் வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்தோன்னா தமிழக மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஏண்டா பொய்யா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா, ஏண்டா இப்படி பச்சை பொய்ய சொல்லி தமிழக மக்களை ஏமாத்த பார்க்குறீங்க அப்படின்னு மக்கள் இன்னைக்கு இந்த வீடியோவை காரி துப்பிட்டு வராங்க. பொதுவாகவே இந்த திமுக காரவங்க வாய்க்கிலேயே என்ன பேசுவாங்க? சமூக நீதி, சமத்துவம், ஜாதியே கிடையாது தெரியுமா, ஈவே ராமசாமி எல்லா ஜாதியையும் ஒழிச்சிட்டா அப்படின்னு வாய்க்குசாம பொய்யா சொல்லுவாங்க. ஆனா உலகத்திலேயே மட்டமான ஜாதி வெறி பிடிச்ச பயிலுவ இந்த திமுக காரங்க தான் அப்படிங்கிறத நிமிடத்துக்கு ஒரு முறை நிரூபிச்சுடுறாங்க. நேற்று திமுகவோட மிக முக்கியமான பொறுப்பாளரும் அமைச்சருமாகிய துரைமுருகன் இருக்கார்ல, அவர் பிரச்சாரத்துக்காக போறாரு. அவரும் அவருடைய மகனும் சேர்ந்து போறாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பிரச்சார வாகனம் போகல, ஒவ்வொரு கூட்டணி கட்சியில் இருப்பாங்கல்ல அந்த பொறுப்பாளர்களையும் பக்கத்தில் நிக்க வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல விசிகாவை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் அந்த வேன்ல ஏறி பக்கத்தில் நின்ன உடனே துரைமுருகரோட முகத்தை பார்க்கணுமே, என்னது ஏன் பக்கத்தில் நிற்கிறே அப்படிங்கிற மாதிரி முகத்தை அப்படியே சுழிச்சு அவரை திட்டி கீழே இறக்கி விட்டாங்க. தளபதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர். இதுதான் திமுகவோட மட்டமான கேவலமான புத்தி. ஆனா வெளியில என்ன சொல்லுவாங்க? சமூக நீதி, சமத்துவம் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவாங்க. இந்த வீடியோவை ஓசிகே தலைவர் பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் பார்த்தாரான்னு தெரியல. பார்த்தா மட்டும் என்ன பண்ணிட போறாப்ல, ஏண்டா எங்க கட்சிக்காரனை இப்படி பண்ணிட்டீங்க, நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு ஓடியா போயிட போறாரு. ஏற்கனவே இதே திமுக காரன் அவருக்கு பிளாஸ்டிக் சேரை போட்டு ஓரமா உட்காரியா இல்லை என்ன அப்படின்னு கேட்டு ஓரமா உட்கார வச்சாங்க. அதுல கூட சூடு சொரண வராத திருமாவளவன் தன்னுடைய சுயலாபத்துக்காக ஒரு சமுதாயத்தை இன்னைக்கு திமுக கிட்ட அடமானம் வச்சிருக்காரு. ஆனா அந்த சமுதாய மக்கள் இப்பதான் வெளியில வர தொடங்கியிருக்காங்க. திருமாவளவனோட பேச்சை நாங்க கேட்க மாட்டோம், எங்களுடைய சமுதாயத்துக்கே மிகப்பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டார் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு தனியா சிந்திக்க தொடங்கியிருக்காங்க. இதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, ஒவ்வொரு இடத்துலையும் பழைய மாதிரி கதைகளை அடித்து விட தொடங்கியிருக்காரு. என்ன கதை தெரியுமா? ஹிந்தி எதிர்ப்பு, நாங்க வந்தா ஹிந்தியை அப்படியே குத்துவோம், அப்படியே நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு பயங்கரமான மான்கராத்தை எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. நேத்து கூட ஒரு பிரச்சாரத்தில் அவர் பேசின கதையை கேளுங்க. அதுல மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கிற முயற்சி தான் நியூ எஜுகேஷன் பாலிசி.
நம்முடைய தலைவர் சொல்லிட்டாங்க, ஒன்றிய அரசு 2500 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் மீண்டும் இந்திய என்ன கதை பாத்தீங்களா? இந்த திமுகவோட ஹிந்தி எதிர்ப்பு கதையை கேட்டு தமிழக மக்களுக்கு காது மூக்கு கண்ணு எல்லாமே புளிச்சு போச்சுங்க. மக்கள் காரி துப்பி இவங்களுடைய இந்த பிரச்சாரத்தை மதிக்கிறதே இல்லை. ஆனால் தமிழக மக்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணுறாருல, யாருக்காக பிரச்சாரம் பண்ணுறாரு? பின்னாடி இருக்கிறாரு பாருங்க ஒருத்தர், பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் பிச்சாண்டி. அந்த பிச்சாண்டிக்காக பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனால் அந்த பிச்சாண்டி குடும்பத்தினர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? எஸ்கேபி அப்படிங்கிற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தை, ஹிந்தி இருக்கின்ற பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட பிச்சாண்டிக்கு உதயநிதி ஸ்டாலின் எப்படி பிரச்சாரம் பண்றாரு? நாங்க ஆட்சிக்கு வந்தா எத்தனை கோடி வந்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஹிந்தியை நாங்க திணிக்க மாட்டோம் அப்படின்னு ஏழை மக்களை ஏமாத்துறதுக்கு என்னென்ன டிராமாவை போடுறாங்க பார்த்தீங்களா? இவ்வளோ வைராக்கியமாக பேசுகிற உதயநிதி ஸ்டாலின் நேராக போய் அவங்களுடைய அக்காவோ தங்கச்சியோ அவங்க குடும்பத்தினர் நடத்துகிறாங்களே ஹிந்தி பள்ளிக்கூடத்தை, அதை இழுத்து மூடிட்டு வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணால் நம்மளாம் ஏற்றுக்கலாம். ஆனால் ஏழைகளை ஏமாத்துறதுக்கு மட்டும், ஏழை மாணவர்களுக்கு மட்டும் தரமான கல்வி கிடைக்கக்கூடாது, மும்மொழி அவங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட திமுக காரவங்க எல்லா ஊர்லேயும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் அவங்க அப்பா ஸ்டாலினை போலவே பயங்கரமா கணக்கு போடுறாருங்க. பயங்கரமா கணக்கும் பண்றாரு, கணக்கும் போடுறாரு. நேற்று பிரச்சார கூட்டத்தில் ஒரு கணக்கு ஒன்று சொல்லியிருக்காரு, நீங்களே பாருங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 31, இன்னும் 24 நாட்கள் இருக்கு. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க போறீங்க. அதாவது தேதி 31, தேர்தல் 23ஆம் தேதி வருது, இன்னும் 24 நாள் இருக்கு அப்படின்னு உண்மையிலேயே உதயநிதி ஸ்டாலின் முரட்டு கணக்கு புலியா இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவோட 2026 தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டு இருக்காரு. ஏற்கனவே 2021 தேர்தல் வாக்குறுதி வெளியிட்டாங்க தெரியுமா? அதில் 70% அப்படியே இருக்கு, நிறைவேற்றாம இருக்கு, பெண்டிங்கில் இருக்கு. இதில் வேற 2026க்கு தேர்தல் வாக்குறுதியா அப்படின்னு மக்கள் காரி துப்பிட்டு வராங்க. இதில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் தேர்தல் வாக்குறுதியை எல்லாம் படித்து முடிச்ச உடனே பொதுவாக எல்லாருமே வந்து தேர்தல் வாக்குறுதியை பற்றி விளக்கம் கொடுப்பாங்க. அதே மாதிரி செய்தியாளர்கள் கேள்வியை கேட்க தொடங்கின உடனே ஸ்டாலின் அவர்களுடைய பேக்கில் இருக்கின்ற அல்லக்கைகள், குறிப்பாக ஆர்எஸ் பாரதி, ரோட் சைட் பாரதி உடனடியாக பூந்து நோ 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 இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, இந்த கேள்வி இந்த தேர்தல் வாக்குறுதி எழுதி கொடுத்தாங்க தெரியுமா கனிமொழி அவர்களுடைய டீமு, அவங்கள்ட்ட தான் கேட்கணும், இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக செய்தியாளர்களை மிரட்டுற ஒரு வீடியோ இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. வேற கேள்விகள் இருந்தா குழு தலைவர் பாத்தீங்களா எவ்வளவு மட்டமா இருக்காங்க பாத்தீங்களா? திமுக காரவங்களோட புத்தியே இதுதான். அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதே கேள்வியை தான் செய்தியாளர்கள் கேட்கணும். ஏன்னா அந்த கேள்விக்கு ஆன்சர் துண்டுச்சீட்டில் இருக்கும், முதலமைச்சரால் சுலபமாக பதில் சொல்ல முடியும். அதை தாண்டி என்ன கேள்வி கேட்க போனாலும் இதே மாதிரியான வேலையை தான் திமுக காரவங்க பண்ணுவாங்க. இப்படி அவங்க வெளியிட்ட தேர்தல் அறிக்கை இருக்கு பாருங்க, அதுக்கே விளக்கம் சொல்ல தெரியாத ஸ்டாலின் மேடல வந்து பயங்கரமா வாய்க்கிலேயே பேசியிருக்காரு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். பிரதமர் மோடி ஒரு வாரம் தமிழ்நாட்டில் வந்து தங்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பார்க்க வேண்டும், தமிழ்நாடு எப்படி தலை சிறந்த நாடாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. என்னையா இது? முதலமைச்சருக்கு மனசுன்னு இருக்கான்னு தெரியல, மனசாட்சின்னு ஒன்று இருக்கான்னு தெரியல, எப்படியெல்லாம் பீலா விட்டு பேசுறாங்க பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் 2 வயசு குழந்தையிலிருந்து 60 வயது பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக திமுக கார பசங்கள்கிட்ட இருந்தே பாதுகாப்பு இல்லை. எங்கே பார்த்தாலும் கொலை, எங்கே பார்த்தாலும் கொள்ளை. திமுகவோட மீட்டிங்க்கு பாதுகாப்புக்கு போயிட்ட பெண் காவல்துறையினரோட இடுப்பை பிடிச்சிக்கிறாங்க. அவ்வளோ கொடூரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தங்க சொல்லி என்னென்ன கதையை அடுத்து விடுறாரு பார்த்தீங்களா? அடுத்து பாருங்க. நான் கலைஞர் மகன் கொடுத்த வாக்குறுதிகளை மறக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். என்னையா இது? யார் இந்த டைலாக்ல எழுதி கொடுக்குறா?
மனசாட்சியே இல்லாமல் எப்படியெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. 2021 வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகள்லையே 70 விழுக்காடு அப்படியே செத்து போச்சு, தூங்கிட்டு கிடக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி டயலாக்கை எழுதி கொடுத்து முதலமைச்சரை பேச வைக்கணும் அப்படின்னா உண்மையிலே அந்த எழுதி கொடுக்குறவங்களுக்கு தனி தில்லு வேணும். ஏன்னா முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு பொம்மை முதல்வராக இருக்கார் அப்படிங்கிறத இந்த மாதிரி பேசுறத பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மனசாட்சி இருக்க யாராலையுமே இந்த மாதிரி பொய்களை பேசவே முடியாது. பொதுவாக இந்த திமுக காரவங்க வெளியில் என்ன சொல்லுவாங்க, பிஜேபி மதவாத கட்சி, அவங்க மதத்தை பற்றி பேசுகிறாங்க, அவங்க இந்த மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவாங்க. ஆனால் திமுக காரவங்க இன்னைக்கு மட்டமான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சியில் ஒரு திமுக வேட்பாளர் எந்த அளவுக்கு மட்டமான வேலையை பார்த்துருக்காப்புல அப்படிங்கிறத பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அறிவாலயத்தை தேவாலயம் கைவிடாது. பாருங்க, அறிவாலயத்தை தேவாலயம் கைவிடாது. இப்படியெல்லாம் பேசுறவங்களை வச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபி மதவாதம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, எந்த கட்சியில் செயல்பட்டாலும் வரும் தேர்தலில் இஸ்லாமியர்களாக ஒன்றிணைந்து திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும். வேலூர் பள்ளி வாசலில் நடந்த ஜமாத் கூட்டத்தில் தலைமை இமாம் பேச்சு. திமுக காரவங்க வெளியில பயங்கரமா பேசுவாங்க, பிஜேபி மதவாத கட்சி, இப்படிப்பட்ட கட்சி அப்படிப்பட்ட கட்சின்னு பேசுவாங்க. ஆனா மதவாதத்தை தூண்டிவிட்டு அதனால ஓட்டு வாங்குற ஒரே கட்சி திமுக தான். இந்துக்கள் உணர்வு ரீதியாக ஒன்றா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால பயங்கரமாக தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்ன வரைக்கும் பயங்கரமாக இந்துக்களை திட்டுவாங்க, திருப்பரங்குன்றம் கோவிலில் தீபம் ஏற்ற விட மாட்டாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஆனால் தேர்தல் நெருங்க பயங்கரமான டிராமாவை பண்ணுவாங்க. இது போன்ற இமாம்களை வச்சுக்கிட்டு, இது போன்ற கிறிஸ்தவ கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு வர்ற மாதிரி வேலையை பார்த்துட்டு ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, நாங்களும் இந்துக்கள் தான், நாங்களும் பார்த்தீங்களா நாங்கள் பொட்டெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு பயங்கரமா சீன் போடுவாங்க. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த வீடியோ தான். இந்த வீடியோல இருக்காம பாருங்க, இந்த ஒரு கழுசடை, தமிழன் பிரசன்னா அப்படிங்கிற கழுசடை. இவன் எல்லாருக்குமே தெரியும், வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது இவனை காரி துப்பாத யாருமே இருந்திருக்க முடியாது. இவன் என்ன பேசுவான், ஈவே ராமசாமி எங்களுக்கு கடவுள் கிடையாது, நாங்களாம் இப்படிதான் அப்படின்னு பயங்கரமா பேசுவான். ஆனா தேர்தலில் இந்த வாட்டி இவனுக்கு சீட்டை கொடுத்தோன்னே எப்படி நெத்தியில குங்குமத்தை போட்டு எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்த கிளம்பிட்டாங்க பார்த்தீங்களா. அதனால தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒவ்வொரு முருக பக்தனும் ஒவ்வொரு தமிழனும் இந்த வாட்டி 2026 தேர்தலில் நம்ம சாமியை, நம்ம கலாச்சாரத்தை எவன் தப்பா பேசுறானோ அவனுக்கெல்லாம் ஓட்டை போடக்கூடாது. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மதுரம். தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத் வாஸ் சேனலுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி.